தமிழ் சினிமாவில் வாரிக் கொடுக்கும் வள்ளலாக இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தனது மருத்துவ செலவுக்கே பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துள்ளார். இதை முன்பே அவரிடம் ஒரு ஜோசியர் கூறியுள்ளார் என்று இயக்குனர் விஜயராஜ் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடம் பிடித்து 3 முறை முதல்வர் இருக்கையில் அமர்ந்தவர் எம்ஜிஆர். சினிமா, அரசியல் என இரண்டிலும் முத்திரை பதித்தாலும் எம்ஜிஆர் ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கையுடன் இருந்துள்ளார். ஒருமுறை கோவையை சேர்ந்த நாடி ஜோதிடர் சுப்பிரமணி என்பவர் எம்ஜிஆரை சந்தித்துள்ளார். அப்பொழுது எம்ஜிஆர் என்ன சொல்லுது நாடி என்று கேட்டபோது, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்று சொல்ல, அப்படியா, சரி, இது எப்போது நடக்கும் என்று எம்ஜிஆர் கேட்டுள்ளார். அதற்கு ஜோதிடர் சுப்பிரமணி, இன்னும் 5-6 மாதங்களில் நடக்கும் அண்ணா, ஆனால் அதன் பிறகு என்று இழுத்துள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர், என்ன இறந்து விடுவேனா என்று கேட்டுள்ளார். எம்ஜிஆரின் வார்த்தையை கேட்ட ஜோதிடர் சுப்பிரமணி, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையண்ணா, ஆனால் என்று மீண்டும் இழுக்க, என்ன என்று சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார். அப்பொழுது அவர், நீங்கள் பிச்சை எடுக்கும் நிலை வரும் என்று ஜோதிடம் சொல்கிறது என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆரின் அருகில் இருந்தவர்கள் அவரை திட்ட, எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு, பிச்சை எடுப்பேனா, சரி அங்கிருந்து தானே வந்தோம், பார்த்துக்கலாம் என்று கூறியுள்ளார். அவர் சொன்னபடி 5-6 மாதங்களில் எம்ஜிஆர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபோது பிரதமர் இந்திரா காந்தி இறந்து எம்ஜிஆர் உயிர் பிழைத்து வருவார். அவர் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் எதிர்க்கட்சியினர் மக்கள் வரிப்பணத்தை இப்படி செலவு செய்யலாமா, ஒரு அளவு இல்லையா என்று விமர்சனம் செய்துள்ளனர். இந்த விமர்சனங்களை கேட்டு கோபப்பட்ட எம்ஜிஆர், என் மருத்துவ செலவுக்கான பணத்தை மக்களே கொடுப்பார்கள் என்று சொல்லி தலைமை செயலகத்தில் சேர் போட்டு அமர்ந்து நிதி வசூல் செய்துள்ளார். அப்பொழுது மக்கள் 100 ரூபாய், 50 ரூபாய் என தங்களால் முடிந்த பணத்தை நிதியுதவியாக அளித்துள்ளனர். இதனால் வசூலான பல லட்சம் ரூபாயை தனது மருத்துவ செலவின் கடனாக அடைத்துள்ளார் எம்ஜிஆர். ஜோதிடத்தில் சொன்னது போல் நடந்துவிட்டது என்று இயக்குனர் விஜயராஜ் யூடியூப் சேனல் ஒன்றில் கூறியுள்ளார்.